வெல்கம் ஆல் லேர்ன் டு earn சேனல்லேருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி நாளைக்கு அதாவது 29/8/2023 அன்றைக்கி மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். ஸோ நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் ஜோன்ஸ் பார்த்தோன்னா ரெசிஸ்டண்ட்டாக 19,339 மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் சப்போர்ட் லெவலாக 19,291 மார்க் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 19,300 கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு நிஃப்டி 19,400 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூமெண்ட் நமக்கு அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ காலையிலே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட்டு கேண்டில் நமக்கு வந்து அந்த கேண்டிலோட கண்டினியூ ஆகலை. ஸோ நமக்கு என்ட்ரி வந்து ஃபிக்ஸ் ஆகலை. அதோடு பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்டர் ஒரு 10 o'clock 10:15 அதுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட்டே நமக்கு மேலே வந்து மூவ்மெண்ட் ஆச்சு. நம்மளோட ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் ஆகிட்டு அங்கேருந்து நமக்கு ஓப்பன் க்ளோஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் என்ட்ரு ஆயிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட கவர் ஆச்சு. அண்ட் இந்தி மணியில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நம்ம சொன்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்திருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். அண்ட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்ம கன்சால்டேஷன் மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் ஆகிடுக்கு. அண்டு இதை பற்றி நம்ம வந்து ஒன் டே ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் பார்த்தோன்னா ஈஸியாக புரியும். அண்டு ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் வந்து இன்றைக்கி ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை லோ அந்தக்குள்ளேயே தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்தமாரி கன்சால்டேஷன் ஜோனில் வந்துட்டு நமக்கு வந்து எப்போ டிப் ஆகும்னு தெரியாது. ஸோ கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் எடுங்க. அண்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் அந்த ஜோன் மட்டுமே வச்சு ரியாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று வந்து ஆர்பிஐ ரிசல்ட் படி நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் இந்த டவுன்ஃபால் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த வீக் வந்து அது டவுன் ஆக விட மாட்டாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டாக பார்த்திங்கன்னா அவங்க ஒன்று அன்சேஞ்சாக வச்சுருப்பாங்க, இல்லைனா ரேட் வந்து ஹைக் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் நமக்கு அதர் கம்பெனிஸ் அதர் செக்டார்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்திங்கன்னா நல்லாவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரைடே வந்து நல்ல டவுன்ஃபால் இருந்துச்சு நிறைய செக்டார்ஸ். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ரேலி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. அதனால தான் நிஃப்டியில் நமக்கு வந்து ரியாக்ட் ஆச்சு. அண்டு நாளைக்கு அந்த ட்ரேடிங் டே கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கட்டும். அண்ட் லேர்ன் டு earn சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.